கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, 24/2/2021 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. என் தேவனுடைய சுத்த கிருபையும் நன்மையும் ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும்படி ஜெபிக்கிறேன். தடைகள் எல்லாம் மாற்றுங்க, எல்லா நாசமோச பொல்லாப்புக்கும் இவரை விலக்கி நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். என் அன்பு தகப்பனுடைய அன்பின் ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும்படி ஜெபிக்கிறேன். சத்துருவருடைய வாழ்க்கையில் திருடி சென்ற சகல காரியங்களும் 2 மடங்கா இயேசுவின் நாமத்தில் திரும்ப வரட்டும். தேவ மகிமையினால நிரப்பப்படட்டும். ஆசீர்வதிங்கப்பா. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் இவர் குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் விடுதலையும் நன்மையும் ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும்படியா ஜெபிக்கிறேன். அப்பா, ஆசீர்வதிங்க தகப்பனே. சங்கீதம் 91:10 பொல்லாப்பனுக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி எழுதியிருக்கூடிய வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா, இவரை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். பொல்லாப்பு நேரிடாதபடி பாதுகாத்து ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. நேற்று மீண்டும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நாம் இந்த தேசத்திற்காக ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 24/2/2021 இந்த தேசத்திற்காக ஜெபிக்க முடியாத மொழி சமூகத்தில் வருகிறேனப்பா. இந்த தேசம் நீங்க ஆசீர்வதித்த ஆண்டவரே வளமான தேசமாய் நீர் மாற்றும்படி ஜெபிக்கிறேன். பொருளாதாரத்தில் மேன்மை கொடுங்க, கிருபையினாலே நிரப்புங்கப்பா. தேசத்தின் மீது அபிஷேகம் இறங்கட்டும், தடைகளெல்லாம் மாற்றுங்க. எனக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தினை தோப்பு கொடுக்கிறோம். அத்தோடு இந்த தேசத்தில் எழுப்பதிலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்பதிலை தருவீராக, எழுப்பதிலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்று மீண்டும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன், ஆமேன்.